இருக்கு. செல்லின் மாமா திடீர்னு கால் பண்ணி இந்த பார்க்குக்கு வா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொன்னிச்சு. ஆனா நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளு இன்னும் காணும் அப்படின்னு விஷயத்த பேசுறதுக்காக வர சொல்லியிருக்கோம். ஐயோ, எப்படி யோசிச்சாலும் எதுவுமே மண்டைக்கு தோண மாட்டேங்குது. நார்மலாவே வாமாமா பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு போகலான்னு கூப்பிட்டா ஏன் பார்க் பீச்லாம் போனாதான் லவ் பண்ணுறதா அர்த்தமா அப்படி இப்படின்னு 1008 லெக்சர் எடுக்கும். ஆனால் இன்னைக்கு என்னடா திடீர்னு கால் பண்ணி பார்க்குக்கு வர சொல்லியிருக்கு. பார்க்குக்கு செல்லியன் மாமா வர சொன்னது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னிச்சு. அது என்ன விஷயமா இருக்கும் தானே ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, எப்போ கால் பண்ணி என்ன வர சொல்லிச்சு, ஆனால் சின்ன காணல. நான் வேற எங்கே நின்று தனியாக புலம்பிட்டு இருக்கேன். போகிறவங்க வரவங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி வேற பார்த்துட்டு போகிறாங்க. ஐயோ கடவுளே, மாமா எப்போ வருவேன்? அப்பா, ஒரு வழியா மாமா வந்துருச்சு. வாங்க சார் வாங்க, இதுதான் உங்க தக்கா. என்கிட்ட கால் பண்ணி உடனே பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு வான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இவ்வளோ லேட்டாக வந்தா என்னமா மார்த்தோம்? தூரி, சாரிடி, வந்து ரொம்ப நேரம் ஆகுதோ? இல்லடி, பழைய பேஷண்ட் ஒருத்தவங்கள பார்த்தனா, அதான் அவங்க கிட்ட பேசிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. சாரி சாரி சாரி. ஓ சாரிலாம் யாருக்கு வேணும், அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. மாமா, எதுக்கு நீ வர சொன்ன பார்க்குக்கு? அதான் சொன்னேடி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வர சொன்னேன்னு. மாமா, உன்னை கொல்ல போறேன் பாரு. இதான் நீ போன்லயே சொன்ன. என்னன்னு கேட்டதுக்கு நேர்ல வந்து பேசிக்கலாம் சொன்ன. இப்ப வந்து அதையே சொல்றா. முதல்ல என்ன விஷயம் அது முதல்ல சொல்லு. இல்ல தூரி, அது நாளைக்கு நானும் அக்கா மாமா 3 பேரும் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலான்னு இருக்கோம்டி. மாமா, உண்மையதான் சொல்றியா? ஏய், என்னடி பண்ற? இங்க பாரு, நம்ம பார்க்ல இருக்கோம், நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல நகர்ந்து நில்லு. ஐயோ மாமா, அதெல்லாம் விடு. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. உண்மையாவே நாளைக்கு அப்பா கிட்ட பேச வரீங்களா? ஐயோ ஆமாடி, உண்மையாதான் சொல்றேன். நாளைக்கு உங்க அப்பா கிட்ட வந்து பேசலான்னு இருக்கும். போதுமா? முதல்ல நகர்ந்து நில்லுடி. ஐயோ மாமா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இது மட்டும் பார்க்கா இல்லாம வீடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். நச்சுன்னு ஒரு கிஸ் அடிச்சு என் சந்தோஷத்தை உங்ககிட்ட காட்டி இருந்திருப்பேன். ஏய், என்னடி பேசுற நீ? சர்ச்சு நீ பேசுறது காதுல வாங்கினா என்னடி நினைப்பாங்க? தூரி, இங்க பாரு, முதல்ல நகர்ந்து நில்லு. அங்க பாரு, நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. தூரி, பார்த்தா தப்பா நினைப்பாங்க. முதல்ல நகர்ந்து நில்லு. யோ டாக்டரே, என்னையா நீ? ஏதோ முன்ன பின்ன தெரியாத பொண்ணை பார்க்கு அழைச்சிட்டு வந்த மாதிரி இப்படி ஓவரா பயந்துட்டு இருக்கா? ஹலோ சார், நம்ம 2 பேரும் லவ் பண்றோம். நாளைக்கு எங்க அப்பா கிட்ட நீ வந்து என்ன பொண்ணு கேட்க போற. இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது எவன் தப்பா நினைச்சா எனக்கு என்ன வந்திருக்கு? ஐயோ தூரி, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடி, அதனாலதான் சொல்றேன். ப்ளீஸ் டி, கொஞ்சம் தள்ளி நில்லு. சரி சரி, ஓகே ஓகே, தள்ளி நிக்கிறேன். போதுமா? ஐயோ மாமா, என்னால நீ சொன்னதை இப்ப வரைக்கும் நம்பவே முடியல. கனவா நிஜமாங்கிற மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி எனக்கு இல்ல. என்ன? ஹேய், நீ என்ன பைத்தியமாடி? நான் உண்மையை தாண்டி சொல்றேன். நாளைக்கு உங்க அப்பா கிட்ட வந்து பேசலான்னு இருக்கோம். ஓகே ஓகே மாமா, அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இத சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்னவா? இத கூட மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு தான் சொல்லுவியா நீ? தூரி, கில்லடி, அது வந்து. மாமா வெயிட் வெயிட், உனக்காக ரொம்ப நேரமா இங்கே நின்றுட்டு இருந்தனா காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. அங்க பாத்தியா, அங்க ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு, அங்க போய் உட்காந்து பேசலாம் வா. சரிடி. ஏண்டி, என் மடியில ஏறி உட்காந்துக்க வேண்டியதானே? அப்படிங்கிற இது கூட நல்லாதான் இருக்கு. எங்கடா நான் மடியில உட்காந்தா நீ தப்பா நினைச்சுப்பே நினைச்சேன். நீயே கேட்டதுக்கு அப்புறம் உட்காராம இருந்தா நல்லா இருக்குமா என்ன? இரு மாமா, நான் உன் மடியில ஏறி உட்காந்துக்கிறேன். என்ன? ஹேய், நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரலடி. அது இடம் அவ்வளவு இருக்குல்ல, நகர்ந்து உட்காந்தா என்னவா? இப்படி ஒட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க, அதுக்குதான் சொன்னேன் ஏன் மடியில ஏறி உட்காந்துட்டா என்னன்னு. அதான பார்த்தேன். இங்க பாரு, எனக்கு இப்படிதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் இப்படிதான் உட்காருவேன். சரியான கிம்சடி நீ. எம்சியாவே இருந்துட்டு போறேன். சரி அதை விடு, ஏதோ சொல்ல வந்தல, என்ன விஷயம்? தூரி, எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு என் மேல கோச்சுக்காதடி. மாமா, என்ன நீ என்ன நம்ம பேசிட்டு இருக்க? முதல்ல சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. இல்ல தூரி, ஆக்சுவலா நாளைக்கு உங்க வீட்டுல வந்து பேசலான்னு அக்காவும் மாமாவும் தான் சொன்னாங்க. அது அத்தை ஏதோ அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க போல. மாமாவுக்கும் இப்ப கோவம் குறைஞ்சிருக்கு, இதுதான் சரியான நேரம், இப்ப வந்து பேசினா சரியா இருக்கும்னு. ஆனா எனக்கு என்னமோ நாளைக்கு வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறது சரியா வராதுன்னு தோணுதுடி. என்ன மாமா, என்ன பேசுற நீ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அப்பா கிட்ட பேச போறேன்னு நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இப்போ என்னடா திடீர்னு இப்படி சொல்ற நீ? அப்போ நாளைக்கு பேச வரலையா? ஐயோ தூரி, நாளைக்கு பேச வரோம் தாண்டி, ஆனா அது அக்காவும் மாமாவும் சொல்றாங்களே தான் வரேன். மற்றபடி நாளைக்கு உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லடி. என்னமோ தெரியல, இது இப்போதைக்கு சரியா வராதுன்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு சொன்னா அக்காவும் மாமாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நாளைக்கு வந்து பேசுறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன்.
இவ்வளோதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் போ. மாமா இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்கிறா? அதெல்லாம் சரியாக வரும். அம்மா சொன்ன மாதிரி அப்பா கொஞ்ச நாளாக சைலண்டாக தான் இருக்காரு. அது மட்டும் இல்லை, எப்பவும் போல தான் இருக்காரு. அதனால நீ இப்போ வந்து பேசினா சரியா இருக்கு மாமா. ப்ளீஸ் மாமா, நாளைக்கு வந்து பேசுது ப்ளீஸ். புரி, என்னடி இது? அக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் தான் நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னு புரிய வைக்க முடியல. ஆனா உனக்காச்சும் புரிய வைக்கலான்னு பார்த்தா நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. மாமா இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? எனக்கே இருந்தாலும் அப்பா கிட்ட வந்து நீ பேசுறது தானே சொன்னேன். அது நாளைக்கு வந்து பேச போற, அவ்வளவுதானே. இது என்ன மாமா இருக்கு? தூரி, நீ சொல்றதுலாம் சரிதாண்டி. என்னைக்கா இருந்தாலும் நான் வந்து உங்க அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசதான் போறேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் பேசணுமாங்கிறதா என்னோட கேள்வி. மாமா இப்ப நீ என்ன சொல்ல வர? அதை ஸ்ட்ரைட்டா சொல்லு. தூரி, எனக்கு சத்தியமா கொஞ்சம் கூட விருப்பமே இல்லடி நாளைக்கு உங்க அப்பா கிட்ட வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுல. மாமா என்ன சொல்ற நீ? உனக்கு விருப்பம் இல்லையா? தூரி, இப்போ எதுக்குடி அலறாஹா? ஐயோ, இங்க பாருடி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல வரல. இவ்வளவு சீக்கிரமா வந்து பேசுறதுலதான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு அழாத. மாமா நீ சொல்றது எனக்கு புரியுது மாமா. ஆனா என்னைக்கு இருந்தாலும் அப்பா கிட்ட வந்து பேசிதானே ஆகணும். அது நாளைக்கு வந்து பேச போற, அவ்வளவுதானே. இதுல என்ன மாமா இருக்கு? ஐயோ தூரி, ஃபர்ஸ்ட் அழுகிறது நிறுத்துடி. எனக்கு சத்தியமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடி இது? இப்படி அழுதா என்ன அர்த்தம்? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா? இங்க பாருடி, இப்பவும் சொல்றேன், உங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு இப்போதைக்கு பேசுறதுல சுத்தமா விருப்பமே இல்லை. ஆனாலும் எல்லாரும் ஆசைப்படுறீங்கன்னு தான் நாளைக்கு உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன். முக்கியமா என்னோட தூரி நீ சந்தோஷமா இருக்க அப்படிங்கறதுக்காக உங்க அப்பா கிட்ட நாளைக்கு வந்து நான் பேசுறேன். போதுமா? என்னடி உருன்னு வச்சுட்டு இருக்க மூஞ்சா? அதான் சொல்லிட்டேனேடி, என் தூரி உனக்காக உன்னோட சந்தோஷத்துக்காக நாளைக்கு உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன்னு. அப்புறம் எப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல சரி. அதான் உனக்கு விருப்பம் இல்லாம தானே வர, அப்புறம் என்ன போ. அதான் சொன்னேனேடி, உன்னோட சந்தோஷத்துக்காக உங்க அப்பா கிட்ட நாளைக்கு வந்து பேசுறேன்னு. அப்புறம் என்ன? மாமா உண்மையாவே நாளைக்கு வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பேசவல்ல. ஏன்னா நீ விருப்பம் இல்லைன்னு வேற சொல்ற. ஒருவேளை வராம இருந்துட்டேன்னா? ஐயோ கடவுளே, உனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. உன் மேல சத்தியம், உங்க அப்பா கிட்ட வந்து நாளைக்கு நான் பேசுறேன். போதுமா? போதும். சரி ஓகேடி, கிளம்பலாமா? என்ன கிளம்பலாமாவா? யோ டாக்டர், நீ தடவை என்ன பார்க்குக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்க. எப்படி பார்க்குக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டு எதுவுமே வாங்கி தராம நீ படுக்க போலாமான்னு கேக்குறா? இங்க பாரு, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா போ. அது சரி சரி, இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஐ லவ் யூ மாமா. லவ் யூ டூடி. இரு, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஐயோ, நானும் ஆராக்கிட்ட காலையில இருந்து பேசணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா சுத்தமா சிச்சுவேஷன் அமையவே இல்லை. காலையில சரி அவன் என் கூட பைக்ல வரும்போது இதை பத்தி பேசலான்னு பார்த்தா செலியனே வந்து கார்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஆரவை நான் பார்க்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரவ வந்துருவா. எப்படியா இருந்தாலும் என் கூட பைக்ல தான் வந்தாகணும். ஐயோ, அவளை எப்படி இப்ப நான் ஃபேஸ் பண்ணுவேன்? எப்படி நான் அவகிட்ட போய் சாரி கேட்கறது? ஐயோ குரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து எப்படின்னா நீ தானே பண்ணின, அப்போ நீ தான் சாரி கேட்கணும். ஐயோ, வராலே மனசுலாம் படப்படப்பா இருக்கு. ஒருவேளை நம்ம மேல கோவப்பட்டு பழைய மாதிரி பேசாம போயிடுவாளோ? ஐயோ டே குரு, என்னடா இது? கிஸ் அடிக்கும் போது இதெல்லாம் யோசிச்சுருக்கணும். இப்ப யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. எப்படியா இருந்தாலும் ஆராக்கிட்ட நேற்று நடந்ததுக்கு சாரி கேட்டுதான் ஆகணும். ஆமா. ஐயோ குரு, உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக நான் கிளாஸில் சுத்தமாக கான்சன்ட்ரேட்டே பண்ணல தெரியுமா? நீ கிஸ் பண்ணதான் மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, இப்போ எப்படி உன்னை ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. ஆனாலும் வேறு வழி இல்லையே, உன் கூட தானே இப்போ நான் வீட்டுக்கு போயாகணும். என்ன பண்ணுறது? ஐயோ, இவளை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆரா, அது வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டி. சொல்லு. ஆரா, அது வந்து எனக்கு நல்லா தெரியும் நீ என் மேல செம்ம கோபத்தில் இருப்பேன்னு. சாரிடி, நேற்று ஏதோ தெரியாம நடந்துருச்சு. சாரிடி, சாரி. ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காத. என்ன இவன் நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், இவன் இவ்வளவு சைலண்டா இருக்கான். ஒருவேளை ரொம்ப கோவமா இருக்காளோ? ஆரா ப்ளீஸ் டி, சாரிடி. அது ஏதோ தெரியாம நான் பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு தாண்டி. அதுக்கு என்ன எவ்வளவு வேணாலும் திட்டு அடி. ஆனா பழைய மாதிரி மட்டும் என்கிட்ட பேசாம மட்டும் போயிடாதடி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ். குரு இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை
தப்பாலாம் நினைக்கல. அது ஜஸ்ட்டு ஆக்சிடென்ட் தானே, அதனால விடு குரு, விடு. ஓகேவா? ஆரா ஆமாண்டி, அது அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான். அப்போ ஆரா உனக்கு என் மேல கோவம் இல்லையாடி? ஆரா உண்மையாவே என் மேல கோவம் இல்லையாடி? ஏன்னா நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, நான் கேட்டா மட்டும் அதுக்கு பதில் சொல்ற. அதான்டி. ஆரா என் மேல கோவமா இருந்துச்சுன்னா என்னை தயவு செஞ்சு திட்டிடு, இல்லைன்னா எப்பவும் போல என்னை போட்டு அடிச்சிடுறி. ஆனா இப்படி சைலண்டா மட்டும் இருக்காதுடி ப்ளீஸ். ஐயோ குரு, நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இது எப்படி உனக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறது? குரு, நான் தான் சொல்கிறேன்ல, அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தானே. அப்புறம் திரும்ப திரும்ப அதையே பற்றி பேசிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இங்கே பாரு குரு, அதான் அது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல, விடு குரு. நான் ஒன்றும் தப்பாலாம் நினச்சிக்கல, சரியா? அப்பா என்கிட்ட நல்லா பேசிட்டியா, இப்ப தள்ளி எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனாலும் சாரிடி, நேத்து நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. இனிமே நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், சரியா? என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறியா? குரு என்ன சொல்ற? ஐயோ குரு, என்னடா பேசுற நீ? இல்லடி, அது வந்து இனிமே அப்படி நடக்காத மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா, சரி குரு, அப்போ கிளம்பலாமா? போலாண்டி. யார பாத்து என்ன கண்ணடா இது? உன் கண்ணையும் லிப்ஸையும் பார்த்தாவே என் மைண்டு எங்கெங்கயோ போகுதுடி. மறுபடியும் ஒன்று கிஸ் அடிக்கணும் போல இருக்கு. டே குரு, என்னடா இது மானக்கிட்ட மைண்டா இருக்கு? நேத்தி தான் அவ்வளோ புலம்புனேன், இப்போ மறுபடியும் கிஸ் அடிக்கணும்னு தோணுதா உனக்கு? தோணும். ஐயோ, நான் எதுக்காக இப்படி மறுபடியும் இந்த மாதிரி யோசிக்கிறேன்னு தெரியல. ஐயோ டே குரு, கண்ட்ரோல். குரு குரு என்னடி? என்னடியா குரு, நீ இந்த உலகத்துல தான் இருக்கியா இல்ல வேற எங்கேயாச்சும் இருக்கியா? ஐயோ, போற வரவங்க எல்லாரும் நம்மளதான் பார்த்துட்டு போறாங்க. முதல்ல விடு குரு. என்ன? ஐயோ ஆமா, ஆனா எனக்கே இவ்வளவு விடுறதுக்கு மனசே வரல. டே குரு, நீ சரியில்லடா, நீ சரியில்லை. ஆரா இதோ விடுறேன். ஆரா அது நீ தடுக்கி விழ போனியா, அதாண்டி தாங்கி பிடிச்ச, மற்றபடி ஒன்றும் இல்லடி. சாரி குரு, எனக்கு சத்தியமா புரியல. நான் தடுக்கி விழும்போது நீ என்ன தாங்கி பிடிச்சிருக்க, இதுக்கு எதுக்கு நீ என்கிட்ட சாரி கேட்குற? ஏன்னா உன்னை தாங்கி பிடிச்சிருக்கும் போது என் மானம் கெட்ட மைண்டு என்னென்னமோ யோசிச்சுதுடி, அதனாலதான். டே குரு, நீ சரியில்லை. ஆரக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறதுலாம் தப்பு. ஆமா, முதல்ல குரு உன் மைண்டையும் மனசையும் முதல்ல கண்ட்ரோல் பண்ண. ஆமா, இனிமே நான் கண்ட்ரோலா இருப்பேன். ஆரக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. இது தப்பு. குரு, உங்ககிட்ட கிளம்பலாமான்னு கேட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு. இந்நேரம் நான் நடந்து போயிருந்தா கூட பாதி தூரத்துக்கு போயிருந்திருப்பேன். இப்போ நீ வரியா இல்ல நான் நடந்தே போட்டுமா? இல்ல நானே வரேன். சரி ஓகே வா, 2 பேரும் கிளம்பலாம். குரு, நீ எதுக்காக என்கிட்ட இவ்வளோ பதட்டமா பேசுறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா இப்படி நீ பதட்டமா பேசும்போது உண்மையாவே நல்லா இருக்கு குரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ ஆரா, உனக்கு என்னடி ஆச்சு? வர நீ குரு பண்ற எல்லா விஷயத்தையுமே ரசிக்க ஆரம்பிச்சிட்ட. எல்லாம் இந்த காதல் படுத்துற பாடு. ஆரா என்னாச்சுடி? போலாமான்னு என்கிட்ட கேட்டுட்டு நீ அங்கேயே நிக்கிற, வா போலாம். அது ஒன்றும் இல்லை குரு. சரி ஓகே, வா போலாம். மடி காவியா, ஒரே ஒரு வாய் வாங்கிக்கமா. வேண்டாம், டாடி ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன். காவியா, உன் டாடி ஏதோ ஒரு முக்கியமான போன் பேசிட்டு இருக்காமா, இல்லைன்னா அவன் வந்து ஊட்டி விட்டுருவான்ல. அக்கா ஊட்டி விடுறமா, நீ சாப்பிடுமா. ஒரே ஒரு வாய்மா, ஒரே ஒரு வாய். இட்லி பிடிக்கலன்னு சொன்னேன், அதனால சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஒரே ஒரு வாய் சாப்பிடுமா. வேண்டாம். அது என்னாச்சு? ஐயோ இல்ல உதயா தம்பி, நேரம் ரொம்ப ஆயிட்டு. அவன் என்னடானா செலியை வந்து ஊட்டினாதான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். செலி ஏதோ ஒரு முக்கியமான போன் கால் பேசிட்டு இருக்கான், இல்லைன்னா அவன் வந்து ஊட்டி விட்டுருவான். அதனாலதான் நான் ஊட்டி விடுறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஆமா பேபி, நான் டாடி ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன். பாருங்க தம்பி, இதையே தான் சொல்லிட்டு இருக்கா. நேரம் எம்பிட்டு ஆகுதுன்னு பாத்தீங்களா? செலி அந்த போன் காலை பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அப்புறம் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து அவளை தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அதனாலதான் நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. அது அந்த
தட்டை இங்கே கொடுங்க. நான் காவ்யாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். என்ன தம்பி நீங்களா? உங்களுக்கு எதுக்கு தம்பி வீண் சிரமம்? அதெல்லாம் வேண்டாம். அதை நான் பார்த்துக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் கொடுங்க. நேரமாகிட்டுன்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, நான் கொடுக்குறேன். நீங்கள் போய் அவளுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க தம்பி, இந்தாங்க சாப்பாடு பிடிங்க. பேபி உண்மையாவே நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட போறியா? இல்ல பேபி, இத்தனை நாள் நான் உங்ககிட்ட ஊட்டி விடுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதே இல்லையா? திடீர்னு இப்ப ஊட்டி விடுறேன்னு சொல்ற. ஹை, எனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு தெரியுமா? அது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும், சரியா? கேளு, சொல்றேன். இல்ல உனக்கு என்னாச்சு காவ்யா? காவ்யா என்னாச்சு? காவ்யா காவ்யா என்னாச்சு? தெரியல பேபி, எனக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. காவ்யா ப்ளீஸ் அழாத. அது நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். சாரி, ப்ளீஸ் அழாத. அழுக வருதே. சரி ஓகே, ஒன்றும் இல்லை, சரியா? ஒன்றும் இல்லை. டெய்லியில எதுக்குடா காவியா கிட்ட கேட்டேன்? அவ பாரு எப்படி தேம்பி அழறான்னு. ஐயோ, இவ அழுதா மட்டும் என் மனசு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. காவியா கிட்ட கேட்டா ஏதாச்சும் அவ சொல்லுவான் தான் நான் அவகிட்ட கேட்டேனே. அவ இப்படி அழுவான்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா கேட்டிருக்க மாட்டேன். ஆனா காவியா என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றா. அப்போ கண்டிப்பா காவியாவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அது காவ்யா பேபி, அது ஒன்றும் இல்லை, சரியா? சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு, ஓகே? டேய் மச்சான், அம்மாவும் தூரியும் இப்பதானே விஷயத்த சொன்னாங்க. டேய், நாளைக்கு நீ தேனக்கா வேற பண்ணிப்பாமா 3 பேரும் தூரிய பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வரீங்களாமே. கேட்டோன்னே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா? டேய் மச்சான், இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நானும் மாமா மச்சானா ஆக போறோமாடா? டேய் சாண்டா, நீ வேற. மச்சான் என்னடா இது, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நீ என்னடா என்னமோ யோசிச்சுட்டே இருக்க, என்னாச்சு மச்சான்? மச்சான் இல்லடா, இப்போதைக்கு உங்க அப்பா கிட்ட பேசுறது சரியா வராதோன்னு எனக்கு தோணுதுடா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன செலியா, என்னடா சொல்ற நீ? டேய், என்னக்கா இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட வந்து நான் பேசிதான் ஆகணும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா உங்க அப்பா என்ன மனநிலைமையில இருக்காருன்னு யாருக்குமே தெரியலடா. அப்படி இருக்கும்போது நான் வந்து இப்போ பேசினா அது சரியா வருமா வராதான்னு ஒரே குழப்பமா இருக்குடா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மச்சான் இதுல யோசிக்க எதுவுமே இல்லடா. இங்க பாரு மச்சான், எல்லாமே நடந்து முடிஞ்சு ரொம்ப நாளாகிட்டு. அதோட அப்பாவும் நார்மல் ஆகிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீ வந்து பேசினா அது சரியா தாண்டா இருக்கும். நீ சும்மா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத, சரியா? நானே எப்படா இந்த விஷயம் நடக்கும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனலி நீயாவே வந்து அப்பா கிட்ட பேச போறேன்னு சொன்னேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இங்க பாரு மச்சான், கண்டதையும் போட்டு யோசிக்காத, சரியா? எல்லாம் நல்லபடியா முடியும், ஓகே? எல்லாம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம் தான்டா. சரி ஓகே மச்சான், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு, நானும் தூங்குறேன். மச்சான் எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாரு. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் தூரிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் நீ நானும் உண்மையாவே மச்சானா ஆக போறோம். சரிடா, சரி ஓகே குரு, டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு, நானும் தூங்குறேன். அக்கா ஏதோ காலையில நல்ல நேரம் இருக்கு, அந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு வரலான்னு சொன்னுச்சு, அதனால நானும் போய் தூங்குறேன், சரியா? சரி மச்சான், அப்போ காலையில பார்க்கலாம். அப்பா எவ்வளவு வருஷம் கழிச்சு நீ எங்க வீட்டுக்குள்ளார வரப்போற, எனக்கு உண்மையாவே நினைக்கும் போது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்குடா. சரி ஓகேடா, நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருப்போம், அப்புறம் நேரம் போறதே தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் வா. நீ சொல்றது சரிதான்டா. சரி ஓகேடா, அப்ப நானும் போய் தூங்குறேன். காலையில பார்க்கலாம், சரியா? டேய் செலியா, இங்க பாரு, எதையும் போட்டு குழப்பிக்காத, எல்லாம் நல்லதா நடக்கும், ஓகே? ஓகேடா குரு, பாய். பாய்டா செலியா. மாம்சு, நீ ஏச்சும் சொல்லு மாம்சு, நானும் வரனே. ஐயோ ஆரா, கேண்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நாங்க ஒன்றும் செலியனுக்கு நிச்சயம் பண்ண போலடி. நம்ம தூரிய பொண்ணு கேட்க போறோம், சரியா? மற்றபடி வேற ஒன்றும் இல்லை.
ஆமா அரக்குட்டி, ஏற்கனவே என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எதுவும் தெரியல. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். நீ நீ இங்கே இரு சரியா? நீ இப்போதைக்கு வர வேண்டாம். வீட்டுல காவியா அப்புறம் பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாரையும் பார்த்துட்டு இங்கே இரு. நாங்க என்ன லண்டனுக்கா போறோம், பக்கத்து வீட்டுக்கு தானே போறோம். பிறகு என்னஹா போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் சரியா? சரி சரி போதும், 2 பேரும் மாற்றி மாற்றி இதே சொல்லாதீங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரிக்கா, டைம் ஆகிட்டு இருக்கு பாரு, நீ அண்ணனை கூப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஐயோ ஆமாரா, நல்ல நேரம் வேற ஆரம்பிச்சிருச்சு. செலியா செலியா, அப்பா வந்துட்டியா? சரிடா செலியா, நல்ல நேரம் வேற ஆரம்பிச்சிருச்சு. சரி வா போலாம். சரிக்கா, வாங்க போலாம். மா என்னம்மா இது, நல்ல நேரமே ஆரம்பிச்சிட்டு இன்னும் காணும். ஒருவேளை வரலையோ? சாச்சா அப்படிலாம் இல்லடி, தேவிக்கிட்ட காலையில போன் போட்டு கேட்டுட்டேன், கண்டிப்பா வராங்களாம். செலியா ரெடி ஆயிட்டு இருக்கான்னு சொன்னான். ஓ அப்படியா? அப்படின்னா சரிதான். ஹை அம்மா, அம்மா வந்துட்டாங்கம்மா, வந்துட்டாங்க. தேனே செலியா தம்பி வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. மச்சான், எவ்வளவு வருஷம் கழிச்சு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. உண்மையாவே சந்தோஷமா இருக்கடா. சரி சரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் எல்லாரும் வெளியிலே நிப்பீங்க? உள்ள வாங்க. ஆமா, எல்லாரும் எவ்வளவு நேரம் வெளியிலே நிப்பீங்க? உள்ள வாங்க. நில்லுங்க.